பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன முஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஒரு நாள் சமுதாயம் ஒரு சபையில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் போது ஃபஜாஅஹும் ரசூலுல்லாஹி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான காதிமன். ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சபையை நோக்கி வந்தார்கள். ஃபதாஅஹும் இலல்லாஹி வ தக்கரஹும் வ ஹதரஹும் வ அஹதஹும் வ அமரஹும். அவர்களை அல்லாஹ்வின் பால் அழைத்தார், எச்சரிக்கை செய்தார், நினைவூட்டினார், அறிவுரை வழங்கினார், நன்மையின் பக்கம் அழைத்தார். ஆனால் அந்த மக்கள் அந்த நபி எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை அந்த மக்கள் கண்டும் காணாமல் இருந்தார்கள். சிலர் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியில ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நாம் எல்லாம் ஒரே குடும்பம். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். நிச்சயமாக நான் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராவேன். நான் கூறியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். நீங்கள் அழிக்கப்பட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு அந்த நபி அந்த சமுதாயத்திட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த மக்கள் கிண்டல் அடித்தார்கள், வீண் பழி சுமத்தினார்கள். அந்த மக்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த மக்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து சொன்னார்கள், காலு இன்னமா அன்த மினல் முஸஹ்ஹரீன். நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதராகவே இருக்குகிறீர்கள். உங்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மக்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து சொன்னாங்க. மா அன்த இல்லா பஷருன் மிஸ்லுனா. நீங்கள் எங்களை போன்று மனிதரே அன்றி வேறில்லை. ஃபஹ்தி பி ஆயத்தின் இன் குந்த மினஸ் சாதிகீன். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஒரு சான்றை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அந்த மக்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சாரம் செய்தும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் அந்த மக்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டது ஒரு அத்தாட்சி. அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறுகிறீர்கள் அல்லவா, அப்படி என்றால் நீங்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்கள். அந்த அற்புதத்தை நிகழ்த்தினால் நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட என்ன அற்புதத்தை நிகழ்த்துவதுன்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், இன்னன்த அஹ்ரஜத லனா மின் ஹாதிஹி ஸஹ்ர வ அஷாருஹு இலா ஸஹ்ர ஹுனாக நாகத்தன் மின் சிஃபதிஹா கீத கீத வ தகரு அவ்ஸாஃபன் சம்மூஹா வ நஅதுஹா வ நஅது ஃபீஹா வ அன் தகுன அஷ்ராஅ தஅவீலத்தன் மின் சிஃபதிஹா கதா வ கதா. அந்த மக்கள் வாழ்ந்தது ஃபுல்லாமே பாறைகள் இருக்கக்கூடிய பகுதியில தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையை சுட்டி காட்டி, இந்த பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும். அதுலயும் அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஹுனாக நாகத்தன் மின் சிஃபதிஹா கீத கீத. அந்த ஒட்டகம் ஒரு பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகம் பிரசவம் உண்டாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகத்துடைய மத்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதை போன்ற ஒரு ஒட்டகத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வகால லஹுமுன் நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரஐத்தும் இன் அஜபத்தும் இலா மா சஅல்தும் அலல் வஜ்ஹி லில்லதி தலபத்தும் அதுமினூன பிமா ஜஅதுகும் பிஹி வ துஸத்திகூன ஃபிமா உர்சில்து பிஹி. இப்படியெல்லாம் அத்தாட்சி வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்ன பிறகு ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, பெர்ஹாப்ஸ் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததை போன்று, நீங்கள் கேட்டதை போன்று ஒரு ஒட்டகத்தை இந்த பாறையிலிருந்து வர வைத்தால் நீங்கள் அல்லாஹ் தாலாவை மட்டுமே ரப்பாகவும் என்னை இறை தூதராகவும் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், காலு நாம், நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். உடனே ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அடிக்கடி தொழுவக்கூடிய இடத்துக்கு அவங்க போறாங்க. அந்த இடத்திற்கு சென்று நீண்ட நேரம் இருந்து தொழுவுறாங்க. சும்மதா ரப்புஹு, தன்னுடைய ரப்பு அல்லாஹ் தாலாட்ட கரமேந்தி துவா கேட்கிறாங்க, யா ரப்பே, இந்த மக்கள் எதை கேட்டார்கள் என்பதை நீ அறிவாய். அந்த ஒட்டகம் என்னென்ன பண்பில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்பதையும் நீ அறிவாய். அந்த மக்கள் கேட்டதை போன்று ஒரு ஒட்டகத்தை இந்த பாறையிலிருந்து கொண்டு வந்து விடுவாயாக அப்படின்னு அல்லாஹ் தாலாட்ட கேட்கிறாங்க. அந்த மக்கள் எந்த பண்பில் அந்த ஒட்டகம் இருக்க வேண்டும் என்று கேட்டார்களோ அதே போன்று அதற்கு மேலாகவும் இருக்க வேண்டாம், கீழாகவும் இருக்க வேண்டாம். யா ரப்பே, உனக்காக நான் அந்த மக்களிடம் ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றி தாயா அல்லாஹ். என்னுடைய நோக்கம் எல்லாம் இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே உன்னையே வணங்க வேண்டும். இப்படியெல்லாம் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஃபஅமர் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல தில்க ஸஹ்ர, அல்லாஹ் தஆலா அந்த ஸஹ்ர பாறைக்கு கட்டளையிட்டான். அன் தன்ஃபத்தின் அன் நாகத்தின் அலீமத்தின் அஸ்ரா, அவர்கள் கேட்டதை போன்று ஒரு குட்டி உண்டாயிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை நீ வெளிப்படுத்துவாயாக. இதுலதான் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா பெண் இனத்தை ஆணில் இருந்து தான் படைத்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து லிவிங் ஆர்கனிசம்ஸும் அப்படிதான் படைக்கப்பட்டது. இதுதான் அல்லாஹ் தஆலா டிசைன் பண்ணியிருக்கிற சயின்ஸ் அண்ட் ஃபெய்த். அல்லாஹ் தஆலா டிசைன் பண்ணியிருக்க அந்த விதி இந்த ஃபெய்த்துக்கு மாற்றமா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. பட் இஃப் இட்ஸ் வாட் அல்லாஹ் வாண்ட்ஸ், அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தை இன்றி.
அல்லாஹு தாலா தான் இந்த விதி, இந்த சயின்ஸை டிசைன் பண்ணியிருக்கான். இதற்கு மாற்றமாக நடக்கணும்னு சொன்னால் அது அல்லாஹு தாலாவால் மட்டும்தான் முடியும். அதே போன்ற அல்லாஹு தாலா ஆணிலிருந்து பெண்ணை படைத்திருக்கிறான். இதற்கு மாற்றமாக ஏதாவது ஒரு உயிரினத்தை, குறிப்பாக பெண்ணிலிருந்து ஆணை படைப்பது அல்லாஹு தாலாவால் மட்டும்தான் முடியும். அதே போன்று அல்லாஹு தாலா புதிதாக ஒரு பெண் ஒட்டகத்தை படைத்து அதிலிருந்து ஒரு ஆண் ஒட்டகத்தை கருக்க செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் அதிகமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் கூறினார்கள், இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை நாம் அற்புதம் என கருதுகிறோம். ஆனால் அல்லாஹு தாலா படைத்த இந்த இயற்கையே ஒரு அற்புதம் தானே என்று கூறுவார்கள். வானம், பூமி, சூரியன், சந்திரன், பறவை, மழைகள் இது போன்றது உங்களுக்கு அற்புதமாக தெரியவில்லையா என்று கூறுவார்கள். எனவே அற்புதம், முஆஜிதத் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம், இயற்கைக்கு மாற்றமாக ஒரு விஷயம் நடந்தால் அது அற்புதம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தாலா படைத்த அனைத்துமே அற்புதமானதுதான் என்று கருதுவதே சிறந்தது. ஓகே, லெட் மீ கண்டினியூ. ஒரு பெண் ஒட்டகத்தை வெளிப்படுத்துமாறு அல்லாஹு தாலா அங்க இருக்கக்கூடிய பாறைக்கு கட்டளையிட்டான். இப்ப அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய பார்வைக்கு மத்தியில அந்த பாறை அப்படி பிளக்க செய்யுது. குறிப்பாக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே அமர்ந்திருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் மக்கள் முன்னாடி அந்த பாறை அப்படி பிளக்கப்பட்டு, ஒரு சில ரிவாயத்தில் அந்த பாறை அப்படி வெடிக்கப்பட்டு உள்ளிருந்து அந்த பெண் ஒட்டகம் வருது. அந்த பெண் ஒட்டகத்தை பார்த்தவுடன் அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த பெண் ஒட்டகம் எல்லாருடைய கண் முன்னாடியும் ஒரு குட்டியும் போட்டது. அந்த மக்கள் எப்படியெல்லாம் கேட்டார்களோ அந்த அடையாளத்தை அப்படியே பொருந்தி இருந்தது. அதை பார்த்ததும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன சாலிஹ ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அங்கு வாழக்கூடிய இன்னொரு கூட்டம் இந்த அற்புதத்தை பார்த்தும் அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்து விட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போட்ட ஒப்பந்தத்தையும் அந்த கூட்டம் மீறிவிட்டது. ஏன் ஒப்பந்தத்தை மீறினீர்கள் என்று கேட்டதற்கு, நீங்கள் கண்கட்டி வித்தை செய்கிறீர்கள், சூனியம் செய்கிறீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது பழி சுமத்தினர். அல்லாஹு தஆலா சூரா இஸ்ரால குறிப்பிடுகிறான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலூன். ஒமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி, சான்றுகள் அனுப்பி வைப்பதிலிருந்து நம்மை தடுக்கவில்லை. இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலூன், முன்பு வாழ்ந்தவர்களில் ஒரு கூட்டம் இதனை பொய்யாக்கி விட்டார்கள் என்பதை தவிர. அல்லாஹு தாலா சொல்றான், சான்றுலாம் ஒன்றும் நம்ம அனுப்பி வைக்காம இல்லை, ஆனா நம்ம சான்று அனுப்பியுமே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொய்யாக்கிட்டாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்றான். வாத்தைனா சமூத நாக்கத்த முபசிரத்தன், சமூது கூட்டத்தினரிடம் ஒரு பெண் ஒட்டகத்தை வெளிப்படையாக அத்தாட்சியாக நாம் கொடுத்தோம்னு அல்லாஹ் தாலா சொல்றான். ஆனால் அத்தாட்சியை அனுப்பியும் கூட அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கு மத்தியில் அந்த அத்தாட்சி ஏற்பட்டது. அந்த ஒட்டகத்தை பார்த்தவுடன் ஒரு சில தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு முக்கியமான குலத்துடைய தலைவர், அவருடைய பெயர் ஜுந்தக் இப்னு அம்ர் இப்னு மஹல்லா இப்னு லபியத் இப்னு ஜவ்வாஸ். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் இந்த குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த இடத்தில் ஒரு சில குலத்தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு தயாராகும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில குஃபாரான தலைவர்கள் அவர்களை தடுத்து விட்டார்கள். அந்த குஃபாரான தலைவர்களுடைய பெயர் துஆப் பின் அமீர் பின் லபீத், அடுத்து அல் ஹுபாப் என்ற மனிதர், ரப்பாப் இப்னு சம்மார் இப்னு ஜம்ஸ். இந்த குஃபாரான தலைவர்கள் அனைவருமே இஸ்லாத்துக்கு வர இருக்கக்கூடிய தலைவர்களையும் தடுத்து விட்டார்கள். நான் முதல்ல சொன்னோம்ல, ஜுந்தக் இப்னு அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குலத்தலைவர். அவருக்கு ஒரு கசின் பிரதர் உண்டு, அவருடைய பேரு ஷிஹாப் இப்னு கலீஃபா. இந்த மனிதரும் ஒரு குலத்தை லீடராக, தலைவராக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய 3 குஃபாரான தலைவர்களும் ஷிஹாப்ட போய் பிரெயின் வாஷ் பண்றாங்க. அந்த குஃபார்கள் ஷிஹாபிடம் என்ன கூறினார்கள் என்றால், நீங்கள் இப்போது இந்த குலத்திற்கு தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே உங்களுடைய தலைவர் பதவி பறிப்போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்றாங்க. இது ரிலேட்டடான வரலாற்று செய்திகளை மிஹ்ரஷ் பின் ஹன்மா பின் அத்துமைல் என்ற கவிஞர் இதனை கவிதையாக பாடியிருக்கிறார். இந்த கவிதை அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூல் தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. جاءت مجموعة من عائلة أمران نحو مشرهم لقد دعوا الصحاب زميل قبيلة سمقطة نحو الطريق الصحيح وقد رغب في قبول ذلك لو كان قد قبل لكان صالح عليه الصلاة والسلام قائدا بيننا لم يرغبوا في خيانة أصدقائه ومن ذلك فإن الذي دلوا من عائلة حجر بعيد عن وجد الطريق الصحيح قد جعله. அந்த கவிஞர் மிஹ்ரஷ் பின் ஹன்மா பின் அத்துமைல் அவங்க கவிதை பாடுறாங்க.
அந்த கவிதையில என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அம்ரின் குடும்பத்திலிருந்து ஒரு குழு நபியின் மார்க்கத்தை நோக்கி வந்துவிட்டது. அவர்கள் சமூது குலத்தின் தலைவரான சிஹாபை நேர்வழியை நோக்கி அழைத்தார்கள். அந்த சிஹாப் இருக்காரு, அவரும் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே விரும்பினார். அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆகியிருப்பார். லம் யர்கபு ஃபீ ஹியானத்தி அஸ்திகாயிஹிம், அவர்கள் தம் தோழர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஒமா தாலிக ஃபைன்னல்லதி தல்லு மின் ஆயிலத்தி ஹஜ்ரா, ஹிஜ்ர் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே வழி தவறி சென்று விட்டார்கள். பாதியன் வஜதுல் தரீக சஹிஹி, அவர்கள் சரியான பாதையை கண்டுபிடித்த பிறகும் கூட கது ஜஹலஹு, அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு அந்த கவிஞர் பாடுகிறார்.